நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம். அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மொபைல் நம்பர் தேவைப்படும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் ஆக்டிவ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாத ஒரு மொபைல் நம்பரில் எப்படி இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஷேர்சாட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இல்லாத மொபைல் நம்பருக்கு எப்படி ஓடிபி வர வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சைன்அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சைன்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னா மெயில் ஐடி இதில் எதனா கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அக்கௌண்ட் சைன்அப் பண்ணுறேன். ஸோ சைன்அப் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் லொக்கேஷனை எடுத்துக்கலாமான்னு கேட்குது. அதுக்கு நீங்கள் டோன்ட் யூஸ் மை லொக்கேஷன் கொடுத்துருங்க. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரியா கோடு கொடுங்க. ஏரியா கோடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரியோட மொபைல் நம்பர் வேணுமோ அந்த கண்ட்ரியோட கோடு கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸோட கோடு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஃப்ரீ நம்பர்லாம் வரும். ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க நம்பர்ஸ். ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வெல்கம் டு டெக்ஸ்ட் நவ் சொல்லிட்டு கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் உங்களுடைய மொபைல் நம்பர். அதாச்சும் இந்த சிம் கார்டெலாம் உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் இதுதான் உங்களுடைய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் இது மாதிரி எந்தெந்த சோஷியல் மீடியா இருக்கோ அது எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓடிபியும் வரும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். இப்போ நான் இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஹோல்டு பண்ணி இந்த நம்பர் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ காப்பி பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ கேட்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ண மொபைல் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்தியாவில் இருக்குது, இதை நம்ம யூஎஸ்க்கு மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 91ல் 9 மட்டும் தூக்கிட்டிங்கன்னா அது யூஎஸ்ஆ மாறிடும். ஸோ யூஎஸ்ஆ மாறின அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ண நம்பரை, அதாச்சும் அங்கே காப்பி பண்ண நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வராது. டெக்ஸ்ட் மெசேஜ் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கால்மி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால்மி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் இருந்து கால் வரும். அந்த காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சொல்லுவாங்க. இப்போ நான் கால்மி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கால் வந்துடுச்சு. இந்த காலில் அந்த ஓடிபி நம்பர் சொல்லுவாங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் கோடு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கோடை இந்த இடத்துல போட்டால் நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வெரிஃபிகேஷன் கோடு போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் கொடுத்துட்டு ப்ரொஃபைலுக்கு தான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ணி நான் செட்டிங்ஸ் போயிட்டு இந்த மொபைல் நம்பர் காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸில் நம்ம என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த மொபைல் நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மொபைல் நம்பர் உங்ககிட்ட இல்லவே இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் சோஷியல் மீடியாலையும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷேர்சாட்டில் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர்ஷாட் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் லாகின் பண்ணணும். மொபைல் நம்பர் போட்டு இங்கே ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து இங்கே ப்ரொஃபைல் மாதிரி ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் இந்த இடத்துல மொபைல் நம்பர் போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து யூஎஸ்க்கு நம்ம மாற்றணும். ஸோ இது ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூன்ற இடத்துல வந்து பாருங்கள் யூஎஸ் இருக்கும். ஸோ யூஎஸ் மாற்ற அப்புறம் அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ண அப்புறம் ஓடிபி பெறுங்கன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பொறுத்த வரைக்கும் மெசேஜ் வந்துடும். நீங்க கால் பண்ணணும்னு சொல்ல அவசியமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஓடிபி வந்துருச்சு. ஸோ இந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல போடுங்க. 383838381010. இது போட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலயும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆச்சு. சேம் நேம் வந்து நான் HHN போட்டு அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மெயில் கொடுத்துட்டு ஏஜ் ரேஞ்ச் 18 to 24 கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துறேன். கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையுமே இந்த நம்பரை வச்சு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம், வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.